இங்கதான் போகணும், இங்க போகணும், உச்சா இங்க போகணும், இங்கதான் போகணும். ஜெய்சினேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஏன்பா அவர் மேடைக்கு போய் பாடுறத பாக்குறதுக்காக தான் இவ்வளவு பெரிய கூட்டம் லட்சக்கணக்கா திரண்டு நிக்கிறாங்க. அவரையே போக விடாம தடுத்த பத்தியா? உன்னுடைய டியூட்டி நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்குது ஐயா. ஒரு வீடியோவுக்கு ஆசைப்பட்டு இப்படி மொத்த டீப்புல இருந்த பாலையை கீழே கொட்டிட்டியாடா. நான் கூட இந்த முதலைய பார்த்து நீர் யானை பயந்து போகும் தான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே பயங்கரமான சம்பவம் பண்ணிடுச்சு. போட்ல இருக்கிற டாய்லெட்ட நானும் இப்பதான் முறையா பாக்குறேன். உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. நான் ரொம்ப நாளா எனக்கு டவுட், இந்த கப்பல்லாம் போறாங்களே எங்க கக்கா போவாங்க அப்படின்ட்டு. நான் இப்பதான் அது தெளிவாவே பாக்குறேன். டாய்லெட்ன்றது நீ ஒரு ஆர்டிஸ்ட் இப்ப போயிட்டு அப்படியே தண்ணி இப்படி உள்ள விட்டு எடுத்துப்பாங்களா? தனியா கயிறு வாளியில் வச்சிருவாங்க. நல்ல காஸ்ட்லியா அழகா ஒரு எவர்சிலர் கேன் வாங்கி ஒரு ஸ்டூல் மேல வச்சிருவோம். எவர்சிலர் டம்ளர்ல ஒரு செயினை போட்டு விட்டுருவோம். எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படியே இதுல போனாங்கன்னா நம்ம போயிட்டே இருப்போம். போட்டு முன்னாடி போயிடும், போனது பின்னாடி போயிடும். ஒருவேளை இந்த பையனுடைய முதல் நாள் ஸ்கூல் டேவா டீச்சரை வச்சு பயங்கரமான சம்பவம் பண்றானே. நான் பயப்பட மாட்டேன். படு. என்னை அடிச்சு எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருப்பான். நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன சொல்ல போறேன்? வாய்ப்பில்லை ராஜா. என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? 340க்கு தான் போகணும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். படு படு. சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு. நீ சொல்லு, நானும் சொல்றேன். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட அடங்கலன்னு சொல்றேன். சரி, இருந்துட்டு போ. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். இப்ப நான் யாரு? நான் கூட தான் எங்க அப்பா பிள்ளை, எங்க அம்மா பிள்ளை. படு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அனுப்ப முடியாது. குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா அனுப்ப முடியாது. பொறுக்கி பெயர். இங்கதான் போகணும், இங்க போகணும், உச்சா இங்க போகணும். நீ ஒரு பொறுக்கிடா. இங்கதான் போகணும். படம் எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூ கேட்டாக்கா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தினாக்கா நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு நாங்க எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு நாளைக்கு உன்னை விற்க போறாங்க, இப்பயே ஒரு தடவை நல்லா கத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் சொல்லுது. அதுக்கு அந்த சேவலோடைய ரியாக்ஷனை பாருங்களேன். வீடியோவுடைய எண்டு உண்மையிலே செம சம்பவம். என்னம்மா ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை ஒரு 2 ரவுண்ட் போட்டு வந்தீங்களா? மைக் எது பாட்டில் எதுவும் தெரியாம வச்சுன்னு பாடிக்கிட்டு இருக்கீங்களா? தலைக்கு தில்ல பாத்தீங்களா? நடு ரோட்ல வச்சு சரக்கு ஓபன் பண்ணி அடிச்சிட்டு இருக்காப்ல. போதைய போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தைரியம் வருது. அதுக்கப்புறம் அவர் யாரு, அவருடைய பின்புலம் என்னன்றதெல்லாம் காட்டுறாப்லையே. Powerful people make places powerful. படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்க. சரி. கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது.
டேய் என்னடா சப்பாத்தி சுட சொன்னாக்கா பெட்ஷீட் எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு எப்படி யாராருக்கு எவ்வளோன்னு எப்படி பிரிச்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே. அப்படி ஒரு பரிசு இப்படி ஒரு பரிசு. போதும் போதும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. துவச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறானுங்கள ஐயா. காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கா. அந்த கோழி போட்ட முட்டையெல்லாம் நீங்க பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா அப்புறம் அது பல்புலையும் அழகம் காக்கும். ஏதாவது பந்து கிந்து கிடைச்சனா கூட வச்சு அழகம் தான் காக்கும். Look, I've told you, those aren't gonna hatch. Those aren't going to hatch. Come on. Those aren't eggs. ஏம்மா உங்களெல்லாம் பார்த்து உங்க ஹஸ்பண்ட் வேணா பயப்படுவாங்க, மாடு இல்லாம பயப்படும். உன் ரூமை நல்லா தான் கிளீன் பண்ணிருக்கிற, அப்படியே அந்த ஹாலையும் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே இந்த குழந்தையோட ரியாக்ஷன் செம்ம. This is the first time to ever clean her room by herself. Ready? Show us. மெல்ல மெல்ல. ஏன் தயங்குறீங்க? வாங்க. Okay. So, I'm guessing her room is probably clean. It is. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வலியா இருக்கு. Good job. Was it hard work? Yeah. Hey, now you need to clean the hallway. வேலை சொல்லியே கொல்றாங்கயா. I want to clean the hallway. I don't want to get my room messy. என்னது பாம்பு புத்துன்னு நினைச்சுன்னு உள்ளார போகுதா? இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட நீங்களே இப்படி வச்சு செய்ய கூடாதியா? அது ஒண்ணும் பண்ணல. உள்ள பூக்குது துடிக்குது வைக்குது வலிக்குது பாம்பு புத்தி. கொட்டவன எலி குத்து புடி கைத்துல போடுங்க. எடுத்து தலைவா போடு தலைவா போடு தலைவா எடுத்து தலைவா எடுத்து தலைவா அந்த பக்கம் தலை இந்த பக்கம் வர கூடாது தலைவா. தலை தான் ராத்திரி எடுத்து தலைவா எடுத்து தலைவா எடுத்து தலைவா ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ அடே பாவண்டா அவரை பார்க்கும் போதே தெரியுது கடின உழைப்பாளின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சிரிச்சு ரசிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பை.